ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கோவைட் தமிழ். நான் உங்கள் பார்த்திபன். இன்றைக்கி நான் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ராவலு. ஸோ இதுதான் நாகர்கோவில் ஜங்ஷன். நம்ம ஜஸ்ட் நவ் லேண்ட் ஆகிருக்கோம். ஸோ என்னோடய பழைய ஸ்நேகிதன், என்னோடய நண்பனை வந்து நான் பார்க்குறக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரதுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ அவனோட ஊர் திருநெல்வேலி. இங்கேருந்து அடுத்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த திருநெல்வேலியில் நிலையப்பர் கோயில் தான் ஃபஸ்ட் நான் போக போகிறேன். தென் அல்வா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அக்கமையில் எல்லாத்துமே நான் போஸ்ட் பண்ணுறேன். தென் குற்றாலம் கூட பிளான் இருக்குது. அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். யா ஸோ ஜஸ்ட் நவ் நம்ம திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். இதான் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய கால் வட்டாரத்தை வந்து பதிக்கிறீங்க. ஸோ நண்பனை பார்க்குறக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அவனை தேடி வந்திருக்கேன். ஒரு 3 வருஷம் ஆச்சு அவனை பார்த்து. இப்போ ரொம்ப ஸோ நான் தங்க போகிற ஹோட்டல் வந்துருச்சு. அண்ணாமலையார் பார்க்கில் தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹோட்டலோட ரிவ்யூ வந்து நான் தமிழில் அடுத்த வீடியோஸில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து நம்ம போகிறது பார்த்திங்க அப்படின்னா நெல்லையப்பர் கோயில் தான். ஸோ வாங்க போகிறோம். வெல்கம். திஸ் இஸ் கோவைட் தமிழ். நான் உங்கள் பார்த்திபன். அனதர் எபிசோடுக்கு ஸ்வாகதம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி திருநெல்வேலி வந்திருக்கோம். என்னோடய லாங் டைம் நண்பனை பார்க்குறதுக்காக ஒரு ட்ரிப்பே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிப்பு. எதிர்பார்க்கல. திடீர்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ ஒரு தற்செயலாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வந்தது தான். வந்து எக்ஸ்பிரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நைட்டு ட்ரெயின் பிடிச்சோம். காலைல வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ டைம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 6:45. ஸோ இங்கே இருக்கிற நெல்லையப்பர் கோயில் தான் ரொம்ப நாளாக கும்பிடணுன்ட்டு ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ இந்த கோயில் இப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப கனவு வந்து நினைவாகுது. அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எல்லாத்துக்குமே தெரியும் அல்வா ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ அதோட ஷாப் எல்லாமே பார்க்கலாம். இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட் இருக்குது. ஸோ நம்ம எந்த கடையில் வாங்குகிறோம், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் வருது, எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் போக சொல்கிறேன். பட் இப்போ நான் தங்கிற ஹோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ அண்ணாமலையார் பார்க் அப்படின்ட்டு உண்மையான பெஸ்ட்டு ஹோட்டல்னு சொல்லுவேன். இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குற அமெனிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஹோட்டலும் ரூமும் ப்ளஸ் என்னோடய கோயில் ஷாப் பண்ணுறது எல்லாத்தையுமே வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஆல். எடுத்துகிட்டு நேரம் ஸோ நம்ம ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் 109 அண்ணாமலையார் பார்க் ரூம். ரொம்ப டீசெண்டாக நல்ல ஆம்பியன்ஸோடு இருக்குது. ஸோ ஏசியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒன்று தான், ஷவர் மட்டும்தான் கரெக்டாக உட்காருதில்ல. நம்ம ஷவர் கொடுத்து நின்னோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி வர முடியும். பட் அதையும் வந்து சின்னதாக ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன இது ஏமாற்றலாம். மணி காடு கொண்டாங்க லைட்டுக்கு. ஸோ அவர் ரூம் பாஸ் பண்ணிக்கலாம் பாஸ். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டே பண்ண ரூம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஸ்ரீ அண்ணாமலையார் பார்க். ஸோ இதில் பெட் ஆகட்டும், ஏசி ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக பேலன்ஸாக இருந்தது. ஸோ யாராவது ஸ்டே பண்ண வரீங்க அப்படின்னா மறக்காமல் நான் இந்த ரூம் ஹைலி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நல்ல ரூம், நல்ல ஸ்டே, எல்லாமே பக்கத்தால் இருக்குது. ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் எல்லாமே பக்கத்தால் இருந்தது. ஸோ இன்றைக்கி சண்டேவு, இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறது இன்றைக்கி இந்த வாரம் இங்கே தான். இன்றைக்கி மேக்ஸிமம் நைட்டே நான் ட்ரெயின் ஏறிடுவேன். அதையும் வந்து எல்லாத்தையுமே நான் வீட்டில் காட்டுறேன். அப்படியே நான் எடுக்க மறந்துட்டேன். அப்படியே வீடியோ எடுத்தோம். பட் ஆனால் அது கட் ஆகிடுச்சு. இது பேர் வந்து பால் டப்பா. எங்கே போனாலும் அந்த பால் பவுடர் இருந்தது அப்படின்னா அது ஒரு பிடிக்காம விட மாட்டான். காமிடா, மூஞ்சி காமிடா, காட்டுறா. பால் பவுடர் டெய்லி டே எங்கே போனாலும் இது எடுத்து திருட்டே இருப்பான். இவனோட வேலை இதுதான். நல்லா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் என்ட்ரு ஆகுறேன். இதுதான் கோபுரத்தோட. எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கோபுரத்து வழியாகவே ட்ராவல் பண்ணுறாங்க. இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் அனுபவமாக இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்துட்டேன். நெல்லையப்பர் கோயிலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் எனக்கு ஆசை இங்கே வரணும். நெல்லையப்பர் கடைசியாக
அடுத்து வர்றது வந்து உள்ள கோயில். நான் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு வியூ வந்து எடுத்து நான் போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நெல்லையப்பர் கோயிலோட ஃப்ரண்ட்டு வாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்ட்ரீட் கடை நிறையா இருக்கும். பட் ஆனால் எது ஒரிஜினல் அப்படிங்கிறது நம்ம தேடி பிடிச்சி நமக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால் மட்டும் தான் வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நண்பர் சொல்லும் போது தான் எனக்கே தெரிஞ்சது. இது வந்து நெல்லையப்பரோட காந்திமதி அம்பாள் கோயில். பட் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். பட் அது இல்லாமல் இங்கே சாமி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக இந்த கோபுரத்துக்கு வந்துக்கலாம். இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா? ஆமாம், லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ நம்ம இங்கே சாமி கும்பிட்டாச்சு. ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 ரூபா தான். நம்ம இப்போ சாமி கும்பிட்டோம், எது கிளம்பியாச்சு. ஆனால் இங்கே இப்போவும் சொல்கிறேன், நிறைய அல்வா கடை, நிறையா ஸ்வீட் கடை இருக்கும். எல்லாமே ஒரே பேரில் தான் வரும். எது ஒரிஜினல் அப்படிங்கிறது இங்கே யாராவது தெரிஞ்சவங்க நேட்டிவ் உள்ளவங்க மட்டும் தான் அதனால் கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் நமக்கு தான் ரொம்ப இதாக போகும். பட் இருட்டு கடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஈவினிங் மட்டும்தான். பகல் எல்லாம் ஓப்பனே இது கிடையாது. ஒரு ஒன்று பார்த்துட்டு வரலாமா? கடை இருக்கானா பார்த்துட்டு வேணா வரணும். பார்த்துட்டு வரலாம். சிக்கன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் கிளாஸில் ஸ்வீட் வாங்கியிருக்கோம். ரொம்ப சுட இருக்குது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணால் நான் கூட இன்னும் நினச்சேன். ரொம்ப வாட்டரியாக சரியான டேஸ்ட்டு. வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது என்னோட கண்டிப்பாக கொஞ்சம் லட்சம் வாங்க. எதிராளி வரும்போது இந்த கடையை மறக்க வேண்டும். ரொம்ப ஜெல்லியாக, ரொம்ப வாட்டரியாக சாப்பிடும் போது போயிட்டு இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரியல. நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இது ஏசியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பில்டு பண்ணின டபுள் பாலம். மேலேயும் போகும், கீழேயும் இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கும் ஒன்று போயிட்டுருக்கும். அதையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏசியாவிலே ஃபஸ்ட் டைம் பண்ணதான் சொல்கிறாங்க. நண்பர் தான் சொன்னால். மேபி தட் வெரி வெரி ஓல்டாக தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பழைய பாலம். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பில்ட் ஆச்சு அப்படின்னாங்க. இன்னொரு தேட்ரு கூட இருக்குது. அது ரொம்ப 1800 பண்ணதும் 1900 பண்ணதும் சொன்னாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஓல்டு தேட்ரு. இன்னும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. சாரி, ரன் ஆகலை, இருக்குது அங்கே. ஜங்ஷன்லேருந்து இறங்கிட்டு அப்படின்னா வெளியே ஒரு இருக்கும். நடந்து வரும்போது ஆப்போசிட்லேயே அப்படியே ஆப்போசிட்டில் எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கிற சாந்தி ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது பார்த்துக்கலாம். நெல்லை ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் ஆப்போசிட்டில் வரும்போது நமக்கு லட்சுமி விலாஸோட ஷாப் கண்டிப்பாக தெரியும். அப்படியே ஆப்போசிட் மட்டும்தான். ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரிஜினல். நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நான் இங்கே வாங்கிட்டு பின்னாடி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கோயில் போயிட்டு வந்தாச்சு. எதிர்பார்த்த மாதிரியே லக்ஷ்மி விலாஸில் ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ தான் டேஸ்ட்டும் பார்த்தோம். அந்த மாதிரி டேஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் வரும்போது இருட்டுக்கடைக்கு போகிறீங்க வாங்கணும் அப்படின்னா ஈவினிங் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாந்தின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கடை இருக்கும், எதுவுமே நம்பிடாதீங்க. பட் லக்ஷ்மி விலாஸ் வந்து ஜங்ஷனுக்கு வெளியவே, அதோட கிளிப்பும் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா கிலோ வந்து 350 ரூபா. ஸோ நான் வாங்கினது 1/2 கிலோ தான். பின்ன எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வாங்கியிருக்கு. ஸோ
ஸோ அங்கே சுட சுட கொடுப்பாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு, அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமில் அடுத்து வந்து நேராக குற்றாலம் போக போகிறோம். ஸோ நல்ல சீசனாக இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு குற்றாலம் போகிற வழியில் எப்படிலாம் இருக்குது, குற்றாலத்தில் எப்படி நம்ம மொத்தம் 5 அருவி இருக்கும். ஸோ நம்ம போகிறது வந்து எந்த அருவியில் எவ்வளோ தண்ணி வருது, ஸோ எப்பப்பெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, எப்பப்பெல்லாம் அலோவ் பண்ணல அப்படிங்கிறத நான் அப்போவே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஆன் த வே டு குற்றாலம்.